கிளிக்காவல் கண்டு ஒரு நடத்தை இதில் வச்சு தான் முடிப்பட்டது. குடத்தை கோயில் வாசல் அடியில் பிடிச்சி கொண்டு வாசலைக்கு கையை கட்டி போட்டு 27 பேரை சுட்டு போட்டு 5 பேரை கொண்டு போனாங்க. நீங்கள் என்னென்ன அறிஞ்சனீங்களோ என்னென்ன பொடிக்க வந்து உடனே பொடிக்க காணையில் உடனே பிடிச்சி கொண்டு போட்டாங்கன்னு தெரியும். நாங்கள் நின்றாங்கள் நினைக்க நான் ஓடையில் விடும் வளவுக்கே கேட்டுக்க நின்றது அழுது கொண்டு வந்துட்டேன். எனக்கு அப்போ பணம் கொண்டு போய் 2 குமர் பிள்ளை அது 2 பேர் இப்போ மோசம் போட்டேன். மாம்பழ பிள்ளை 2 ஒரு ஆள் கடலில் போனவர் வெளிநாட்டுக்கு போன ஒரு ஆள் போய் மகன் போனவர். ஒரு மகன் தான் கிடையாது. செத்தவாரோட இருந்துக்கிட்ட உலகம் தான் எல்லாரும் ரொம்ப போகாமல் புள்ளிகளுக்கான 2 தேடி திரிஞ்சு இந்த பெரியாக்கள் பிடிச்சி கொண்டு வந்தேன். நான் ஓடிக்கிட்டு பயத்தில் நான் தான் தனியாக வளர்க்க இருந்தேன். வந்து பொழுதுபட்டு போச்சு நான் காணையில்ட்டு இந்த பகுதி இந்த புறா மக்கள் தேடி வந்து என்னை கூட்டிக் கொண்டு போனேன். வேலைக்கு அதுலேருந்து நடுக்க துன்பம் தானே ஐயா எனக்கு. நீங்கள் இருந்த இடத்துக்கு வர இல்லையோ ஒரு தரும் வீடுங்கிற கேட்டடி மட்டும் திரட்டி கொண்டு வந்தவன். திரட்டி கொண்டு ஓடி அந்த இடத்து தான் என் மகன் ஒரு ஆளை தப்பா கட்டேன். நான் 2 பேர் சேர்த்து முடிச்சு கொண்டு இருந்த பிடிக்க அவைகளை கலைச்சான். நாங்கள் ஓடும் கூடாண்டு பின்பக்கத்தாலே ஓடினவங்க ஓடி 10 இருந்தது. வந்ததார் யார் வந்தான் ராஜா விட்டு போட மழையை கேட்டுட்டு வந்து பிடிச்ச பாஜக கூட்டு போட்டாங்களே கீழே பிடிச்ச 5 பேரை கொண்டு போனான். என்ன செய்கிறாங்க கொண்டு தானே ஐயா பயப்பாடு. சகல தூபிகளுக்கு வரை தன்னுடைய தாடியை வளர்த்த நமது முன்னாள் அதிபர் 1984ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 6:30க்கும் 7:30 மணியளவில் நாங்கள் இந்த கிராமத்தில் விடுவிப்பாதையை நம்பி நாட்டிலே என்ன நடக்கின்றது என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே எனது மாமனார் தனது வீடு நோக்கி செல்வதற்காக திரு சபார்டினம் அவர்கள் ஒழுங்கை வழியாக தனது வீட்டுக்கு வந்தார். வரும்போது நானும் என்னுடைய சித்தப்பராகிய திரு கனகசபை அவர்களும் வெளியாளேன் என்று பார்த்தோம். அவர் வந்தபோது அவர் ரோட்டுக்கு நெருங்கியதும் எங்களை கைகாட்டி அசைத்தார். நான் அவருக்கு சொன்னேன், நிலைமை பிள்ளையாக இருக்கின்றது, இவர் கையை உயர்த்தி விட்டார், அசைவு பிள்ளை, நாங்கள் எப்படியாவது தலைமறைவாக வேண்டும் என்று சொல்லி தலைமறைவாகினோம். அந்த நேரத்திலே அவரும் கைப்பற்றப்பட்டார். புளியங்குளம் ஒலிமடு புளியங்குளத்திலே இருந்து செல்வராஜா என்பவர் தன்னுடைய உளவு இயந்திரம் மூலம் உதயமலைக்கு தன்னுடைய துணைவியார் வீட்டுக்கு வந்திருந்தார். அவரும் அவசரமாக அங்கு செல்வதற்காக உளவு இயந்திரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் வரும்போது இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டது. அவருடைய உளவு இயந்திரம் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது. அந்த இராணுவத்தினர் மொசாட் படையை போன்று தாடிகள், சிவில்கள், யூனிஃபார்மோடு காணப்பட்டார்கள். துப்பாக்கிகள் அவர் கையில் இருந்தது. அவரும் கைப்பற்றப்பட்டார். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒருவர் இருவர்களை பிடித்தார்கள். பிடித்து சுற்றி வளைக்கின்ற போது ஒருவரோடு சேர்த்தவர்களுடைய மேல் ஆடைகளை கிழித்து கைகளை கட்டினார்கள். அப்போது 1984ஆம் ஆண்டு நாங்கள் இந்த குளத்தை புனரமைத்து நிறைந்த மழை சிறந்த வெள்ளமாக இருந்தது. எல்லோரையும் ஒன்று சேர்த்து அந்த உளவு இயந்திரத்தில் ஏற்றி கொண்டு இந்த கிராமபூர்த்தி சங்க மண்டபத்திற்கு முன்னிலையிலே வந்தார்கள். வந்து இந்த குளக்கரையிலே
நிறையாக அவர்களை நிறுத்தி வைத்தார்கள். நிறுத்தி வைத்து அவர்களை இருக்க விட்டுவிட்டு ஒருவர் 2 பேர் 3 பேராக அவர்களுடைய பின்புறமாக கையை கட்டி இந்த கிராமாபிவிருத்தி சங்கத்தை சுற்றி உளவு யந்திரத்தினுடைய சத்தத்தை கூட்டி கை துப்பாக்கினால் அவருடைய முழு பேருக்கும் இந்த தலைக்கு மேற்பட்ட வெடிகளாகத்தான் இருந்தன. சிறிது நேரத்திலே அவர்கள் முழங்கியதும் பெற்றோர்களாகிய 5 இங்கே எங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சென்றிருக்கிறார்கள், என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு வந்தபோது அவர்கள் 5 கைது செய்யப்பட்டு உளவு யந்திரத்திலே ஏற்றப்பட்டு இந்த ஆர்டிஎஸ் ஸ்கூலிலே முதல் நீண்ட பாங்குகள் இருந்தன. அந்த பாங்குகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இங்கிருந்து கேன்பாம் கொண்டு சென்று அங்கு உயிர் நீக்கப்பட்டார்கள். அந்த உளவு இயந்திரமும் அளிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் குறுகிய நேரத்தில் இங்கே வந்தபோது குயிற்றுயிராக துடிப்போடு நாள் மருங்கும் சுடப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அந்த நிமிடத்திலே நான் ஒரு தொலைபேசி அழைப்பில்லை, செல்வதற்குரிய வாகனங்கள் இல்லை. இங்கே இருந்து கால்நடையாக 4 மைல்கள் நெடுங்கணிக்கு சென்று தொடர்புகளை ஏற்படுவதற்கு பல முறை முயற்சித்தும் முடியாமல் போயிட்டது. ஒரு கிராம சேவையாளராலே முடியவில்லை, உதவி அரசாங்க அதிபராலே முடியவில்லை. நான் தன்னிச்சையாக முடிவெடுத்து மீண்டும் இங்கே திரும்பி வந்தேன். மறுநாள் காலை தன்னந்தனியாக இங்கிருந்து முல்லைத்தீவுக்கு ஊரடங்கு சட்டம், இராணுவம் சுடுகின்ற சேட்டை, முல்லைத்தீவு அரசாங்க அதிபருக்கு துப்பாக்கியால் சுடப்பட்ட வேளை அருகதையில் அவருடைய வாகனத்திலே தைத்து அவர் தப்பி உள்ளார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ரோட்டால் என்னென்று செல்வது என்று எல்லோரும் கேட்டபோது நான் துணிந்து சென்றேன். தன்னந்தனியாக செல்லும்போது எனக்கு துணையாக அருளானந்தம் அவர்கள்தான் நெடுங்கணியிலே நின்று மறைத்து நானும் வருகிறேன் என்று என்னுடன் ஏறினார். நான் இங்கு அங்கு சென்றபோது உள்ளே நுழைய முடியாமல் இருந்தது. எனக்கு நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கிராமாபிவிருத்தி சங்க தலைவனாக இருந்தபோது ஒரு சாதாரண அதிகாரியில் தொடக்கம் உயர் அதிகாரி வரை நண்பனாக பழகியவனும் என்னோடு அணுகினவர்களும். உடனே நான் பெருந்தர்கள் திணைக்களத்தின் சூரியரை நாடி அவருடைய அலுவலகத்திற்கு நுழைந்தேன் முதல் தடவை. 2வது அங்கிருந்து அவற்றை அனுமதியை பெற்று அவருடன் உதவியுடன் அரசாங்க தேர்வுக்கு தொடர்பு ஏற்று அங்கு சென்று ஆக வேண்டிய அனைத்து வேலைகளையும் பார்த்து நீதியாளரை சந்தித்தேன். போலீஸ்காரர் ஒட்டு சுட்டான் என்று சொல்லி உடனே அங்கே பரணகம் என்று சொல்லி ஒரு ஆர்மி கொமாண்டர் இருந்தார். அவருடன் தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு அனுமதி பத்திரத்தையும் ஒரு வாகனத்தையும் வழங்கினார்கள். நான் ஒட்டு சுட்டான் சென்று அங்கத்தை நிலைமைகளையும் பார்த்து அங்கே உள்ள சகல ஒழுங்குகளையும் செய்து கொண்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்தபோது என்னுடைய தோழர்கள் உறவினர்கள் நானும் வரமாட்டேன் என்று சொல்லி இந்த கட்டைகளை எல்லாம் அடுக்கி நெருப்பை வைக்கிறோக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய ராஜரட்னம் யோகரட்னம் போன்றோர் எரிக்க வேண்டாம், நிச்சயம் பெறுவான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே நான் வந்து நீதவானை கொண்டு வந்தேன், போலீஸ் சகல அதிகாரிகளையும் கொண்டு வந்து இந்த இடத்திலே அவ்வளவு பேருக்கும் 27 பேருக்கு நாங்கள் தலையை கழட்டினோம். கழட்டி என்ன நடந்தது என்பதை நீதியாளருக்கு சொன்னோம். அதன் பின்பு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டம் தனியாக யாருடைய உதவியுமின்றி இந்த நீதிமன்றத்திலே சென்று அந்த வழக்கை வாதாடினோம். ஆனால் அன்றைய சட்டத்தணிகள் அனைவரும் எனக்காக ஒருமித்து எழும்பி நின்று எனக்காக குரல் கொடுத்தனர். என்னிடம் எந்த ஊதியமும் அவர்கள் வாங்கவில்லை. ஆனால் அந்த கேஸிலே நாங்கள் வென்றோம். உண்மையிலே நிரபராதிகளை சுடப்பட்டார்கள் என்பதை நிரூபித்து நாங்கள் அந்த இடத்திலே வென்று எங்களுக்கு மக்களுக்குரிய ஊதியத்தை அன்று பெற்றுக் கொடுத்தேன். இன்றும் அந்த அவலநிலை தொடர்கின்றது.